வசந்த் ஆடியோஸோட ஜாக் டோன் சப் அப்படிங்கிற நேம் கொண்ட இந்த ப்ரீஆம்ப் பயன்படுத்தி நான் ஒரு சின்ன ஆடியோ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். பேஸ்டபிள் ஆல்ட்ரு பண்ணி நான் எடுத்த ஆடியோ டெஸ்ட்டு தான் அது. பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. ஏற்கனவே டெக்னீஷியங்களாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை. புதுசாக பழகக்கூடியவங்களோ இல்லை புதுசாக நம்ம ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். இந்த போர்டில் உள்ள ரிசல்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த போர்டை வச்சு நான் ஒரு சின்ன ஆடியோ டெஸ்ட் நம்ம கடையில் வச்சு எடுத்திருந்தேன்னு சொன்னேன். அந்த ஆடியோவை இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. அந்த ஆடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கடை மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால பஸ்ஸு, லாரி, ஆட்டோ, பைக்கு இந்த மாதிரி நிறையா போகுது. ஒரு சில சின்ன சின்ன இரைச்சல்கள் இருக்கும், ஹாரன் அடிக்கிற சவுண்டு இருக்கும். அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் ஆடியோவோட அவுட்புட் ரிசல்ட்டை மட்டும் உன்னிப்பாக கவனித்து கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த போர்டு ஏற்கனவே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த சேஞ்சஸை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத குறித்தும் நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவில் பேஸ்டபிளுக்கான ஆல்ட்ரு நிறையா விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்றைக்கான வீடியோ பதிவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வசந்த் ஆடியோஸோட ஜாக் டோன் சப், அதாவது இந்த ப்ரீஆம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் சப்வூஃபருக்கான ப்ரீ அவுட்டும் எடுத்துக்கலாம், பேஸ்டபிளும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமா சேர்ந்து ஒரு 2.1 ஆம்ப் ரெடி பண்ணலாம். இந்த போர்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடச்சிக்கிட்டு இருந்தது. நிறையா டெக்னீஷியன்ஸ்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. யூஸ் பண்ணி பார்த்துருந்த வகையில் எத்தனை பேருக்கு இதில் உள்ள ரிசல்ட் பிடிச்சது இல்லை பிடிக்கலை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த போர்டை நான் எந்த பவர் ஆம்புக்கு நான் மேட்ச் பண்ணேன்னு சொன்னால் எம்எஸ்கே ஆடியோவோட டிரான்சிஸ்டர் பேஸ்டு பவர் ஆம்பிளிஃபையருக்கு மேட்ச் பண்ணி பார்த்தேன். எஸ்டிகேஐசிக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஹை வாட்டேஜ் உள்ள நம்ம பவர் ஆம்பிளிஃபையர்களுக்கு நல்ல பக்காவான ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது.
லோ வாட்டேஜ் உள்ள 7265 அல்ல 7292 7294 இந்த மாதிரி ஐசிகளுக்கு நான் செக் பண்ணி பார்க்கல. டிரான்சிஸ்டர் பேஸ்டு பட் எஸ்டிகே டிரான்சிஸ்டர் பேஸ்டு பவர் ஆம்பிளிஃபையர் அண்ட் எஸ்டிகே பவர் ஆம்பிளிஃபையருக்கு வந்து நான் மேட்ச் பண்ணி பார்த்த வகையில் என்ன நான் ஆல்ட்ரு பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். பேஸ்டபிள் போர்டில் நாம் எத்தனையோ விதமான ஆல்டர் பண்ணி நாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். இப்போதைக்கு நேரமின்மை காரணமாக வந்து கடையில் வந்து நாம் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய சில வேலைகள் நிறைய இருக்கிறதுனால அவசர கதியாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சேனல் இன்புட் சோர்ஸாக கொடுப்போம். அந்த இன்புட் சோர்ஸு கொடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் வந்து மைனஸ் வழியாக இன்னு கொடுத்து ப்ளஸ் வழியாக அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்டர் வழியாக நமக்கு வந்து ஐசிக்கு உள்ளே இன்புட் ஆகும். அந்த இன்புட் ஆகக்கூடிய இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டரை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல 10K யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 220K போடணும். 220K என்கிட்ட இல்லாதனால வந்து 200K வந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆக மொத்தம் இதில் வந்து 200K கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 190K வரைக்கும் வரும். இந்த இடத்துல நாம் என்ன ரெஜிஸ்டர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணலான்னா 100Kலேருந்து ஒரு 220Kக்குள்ளே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதே வர வர வால்யூம் வந்து அதிகமாகும். இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டர் வேல்யூவை கம்மி பண்ண வால்யூம் அதிகமாகும். இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டர் வேல்யூவை நீங்கள் அதிகம் பண்ண வால்யூம் வந்து கம்மியாகும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் வால்யூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் வால்யூம் வச்சாலுமே வந்து சாங் வந்து டீட்டெயில் வந்து உடையாத அளவில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 220K. கரெக்டான வால்யூமில் சாங்கில் எந்த ஒரு டீட்டெயிலுமே மிஸ் ஆகாமல் கிடச்சது. அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அவுட்புட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் 100K ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதே போல் லெஃப்ட் சேனலுக்கும் 100K யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு சேனலையுமே மாற்றி கூடுதலாகவோ குறையாவோ போடக்கூடாது. சேம் வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வால்யூமில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வரும். ரைட் சேனலுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் லெஃப்ட் சேனலுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 2 இடத்த வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த போர்டில் வந்து வசந்த் ஆடியோஸில் இருந்து இந்த இடத்துல 4K7 ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம சிக்னல் இன்புட்டு கொடுக்கக்கூடிய ஏரியா. இங்கேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஆடியோ வந்து பக்காவாக தெளிவாக கிடச்சது. ட்ரிபிளும் இந்த இடத்துல அதாவது ஆடியோ இன்புட் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலையே சேஞ்ச் பண்ணோம். இங்கே சேஞ்ச் பண்ணும்போதே எனக்கு பிடிச்ச மாதிரியான ரிசல்ட் வந்து கிடச்சிட்டதுனால மேற்படி ஆல்டருக்கு நான் எதுவுமே போகலை. நிறையா விஷயங்கள் ஆல்டர் பண்ணுறதுக்கு உண்டானது இருக்குது. அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் இல்லாதனால நான் வந்து ஷார்ட் அண்ட் சுருக்கமாக சொல்கிறேன். மற்றபடி சப்வூஃபருக்கான ப்ரீஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கணுன்னா இந்த பிஎஃப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சப்வூஃபரில் நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம்னா அவங்க வந்து 474 450 வோல்ட்டு கெப்பாசிட்டர் வந்து இதில் போட்டிருந்தாங்க. நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 564 வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் 474 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 564 வந்து மாற்றுங்க. இந்த 474 564 684 இந்த மாதிரி நம்ம கூட்டி பார்க்கலாம், குறைச்சும் பார்க்கலாம். இதில் பேஸோட தன்மை வந்து மாறி கிடைக்கும். மற்றபடி இந்த போர்டில் எதையும் மாற்றணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இந்த 3 சேஞ்சஸ் மட்டும் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பக்காவான அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்படியாக பார்த்தோம்னா நம்ம 474 வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 105லேருந்து ஆரம்பிக்கலாம். 105 155 255 இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேஸ் வந்து கிடைச்சதுன்னா அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நின்றுக்கோங்க. ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆல்டர் வரும். நான் வந்து இந்த போர்டுக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறேன். மற்றபடி வேறு கம்பெனி போர்டுகளில் நம்ம எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. வீடியோ வந்து லென்த்தாக போகுது. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.